ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தருவார். நான் உங்க எழில். எவ்வளவோ நாட்டில் என்னென்ன விஷயங்களோ நடந்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளை கவர்ந்து இழுக்கிறது சில பல விஷயங்கள் தான். அதாவதுங்க, உணவுப் பொருட்களில் எவ்வளவு இருந்தாலும் சடக்குன்னு நம்மளை ஈர்க்கிறது அந்த பச்சி போண்டா வடை எல்லாம். அதே மாதிரி தான் இப்படி அரசியலையே ஈர்க்கிற விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஒன்று ஒன்றா நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்குள்ளே இப்போ போவோம். செம்ம சீனுமா, அப்படியே செம்ம சீனுமாக்குள்ள போகிறோம். மழை சோன்னு பெய்யுதுன்னு பார்த்தா சரசரன்னு பெய்யுது. ஆனாலும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும் முதல்வர். இன்னைக்கு நாம ஒரு இடத்துல செக் பண்ண போனோம். டைம் என்னாச்சு, ஆச்சு பரவாயில்ல, குறைய பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயம்பேடு போய் அங்கே போய் கள ஆய்வு பண்ணியிருக்கார். என்ன ஆய்வு பண்ணியிருக்காரு பாருங்க. அப்படியே தன்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு விஷயம் சொல்ல போகிறார் போல் இருக்கு. உடல்நிலை பற்றி அப்படின்னு சொன்னால் மனசு சந்தோஷமாக இருந்தால் உடல் சந்தோஷமாக இருக்கும். அதனால வாங்க எல்லாரும் ஜனநாயகம் படம் பார்க்கலாம், டிக்கெட் பூரா பிரிண்டாரு. கேட்கவா வேணா? அப்படியே சடக்குன்னு விவசாயிகள்லேருந்து எல்லாரையும் கூட்டியாந்து உட்கார வச்சு பட்ஜெட் போட போகிறான். எங்களுக்கு வந்து எங்கெங்கே எப்படி போடணும்னு கொஞ்சம் ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் விவசாயிகள் முதல்ல சொல்லிவிட்டீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை பூரா அதில் உள்ள ஒன்று தான் அமைக்க வச்சு நிறைவேற்றிடுவோம். அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரைவு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு வருஷா வருஷம் நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி பாமக தரப்புலேருந்து தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அன்புமணியே ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை பூரா செய்தியில் ஓட்டு நேராக முதல்வர் கவனத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவர் வாட்டுக்கு சடசடன்னு அலைஞ்சு சேர்த்து விட்டுருவார். அதுக்கப்புறம் முதல்வர் கர்நாடகத்துக்கு போகப்படாது, ஏன்னா அங்கே சிவகுமார் ஐயா ஏகப்பட்ட பிளானோட இருக்கார். இவர் போனார்னா இந்த பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவாங்களா, மூளை சலவை பண்ணி நமக்கு எதிராக திருப்பிவிட்டாலும் திருப்பிவிட்டுருவாங்க. நோக்கு வருவ மாதிரி இது வந்து சலவை வருமம் இருக்குது அவங்ககிட்ட. அதனால் போகப்படாதுங்க. நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்க கூடாது, மேகதாது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகள், விவசாய சங்கங்கள், மக்களுடைய மனநிலை இது. இதை புரிந்து கொண்டு அந்த சந்திப்பை முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். காரணம், மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது கர்நாடகா. நம்ம மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்கின்றோம். மேகதாது அணையை நாம் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்படாத ஒரு அணையை சம்பந்தமா நம்ம பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அவசியமே கிடையாது. அதுவும் இங்கிருந்து நம்ம அங்க போய் பேசுறது. இப்போ அவங்க என்ன அப்பிங் தி டெம்போன்னு சொல்றது. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடக அமைப்புகள்லாம் இது போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்டரில் போய் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அடுத்த 2028 எலெக்ஷனுக்காக இப்போயே DK சிவகுமார் அந்த ட்ராமாலாம் நாடகம்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்றாரு, மேகதாது அணை வந்து தமிழ்நாட்டுக்கு 80% 80 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு தான், 20 தான் 10% 20% தான் கர்நாடகா பயனுள்ளதா இருக்குமா? எவ்வளோ பொய்யே சொல்லிட்டு இருக்கிறார். இந்த பிரச்சனை இதுவரைக்கும் ஏன் தீராம இருக்கு கண்டுபிடிச்சிருக்காருல ஆதவர்ஜன் ஐயா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க திமுக காரர்கள் எல்லாமே அந்த சட்டத்தை உட்கார்ந்து உருப்படியா படிக்கல. ஏன்னா நாங்க படிச்சிருக்கோம், கடகடன் படிச்சிருக்கோம். அதனால எதெல்லாம் அவங்க படிக்கலைங்கிறத நாங்க ரொம்ப தீவிரமா இருக்கோம். அதனால தான் உச்சநீதிமன்றம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாங்க அதை வந்து கடகடன் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தவங்களை சடக்குன்னு துண்டை போட்டு கையை பிடிச்சி இழுக்காரு ஆதவர்ஜன் ஐயா.
பாரியா நாங்கள் படித்தோமா படிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சரத்தில் இருக்கு. ஒன்று எழுத்து கூட்டி படிங்க, இல்லையா உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஒரு வக்கீலை உட்கார வச்சு படிக்க சொல்லி கேளுங்க. இந்த பக்கம் நீங்கள் வாட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தெரியும் யார் படித்தா யார் படிக்கலைன்னு. சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசப்படாது அப்படின்னு ரகுபதி ஐயா கோவப்படுதார்ல. ஒரு மனுஷனை எதுக்கு கோவப்பட வச்சுக்கிட்டே இருக்கிய? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ச்சனா அவர்கள் நேற்றைய தினம் உண்மைக்கு புறம்பான பல்வேறு தகவல்களை திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து சொல்லியிருக்கின்றார். இந்தியாவிலேயே சிறந்த சட்ட அறிஞர்களை வழக்கறிஞர்களை கொண்டு வழக்குகளை சிறப்பாக நடத்தி வெற்றியை கொள்கிற ஒரே அரசு இருந்தது என்று சொன்னால் அது எங்களுடைய திமுக ஆட்சி தான். அந்த அளவுக்கு சட்டத்துறையில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் மேகதாது விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த வழக்கை சரியாக கையாளவில்லை என்பதை போன்ற ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது இன்றைக்கு சுமத்தி இருக்கின்றார். அவர் கற்றறிந்து ஏதாவது ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் இது என்ன நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவரும் படித்து பார்க்கலாம். இல்லை அவருக்கு அது புரியலைன்னா யாரையாவது விட்டு படித்து பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு பேசணும். ஏன்னா ஒரு அமைச்சர் பேசுகிற போது பொய்யான தகவல்களை சொல்லக்கூடாது. நாங்கள் தீர்ப்பாயங்களை ஏன் வேணும்னு கேட்குறோம். ஆனால் கட்டக்கூடாதுங்கிறது எங்களுடைய உறுதிப்பாடு. அதுக்கு நீங்கள் வாட்டுக்கு எதுவும் தீர்ப்பாயம் இருந்துச்சுன்னா நம்ம வாட்டுக்கு உள்ளே போய் கிடந்து கடவுடான்னு வச்சு ஸ்டாப் பண்ணலாம். நீங்கள் அந்த பக்கம் அனுமதி வாங்குறன்னு போய் இந்த பக்கம் குளறுபடி பண்ணி ஏகப்பட்ட விஷயத்தை எங்கள் மேலேயே திணிக்கிறோம்ன்ற நோக்கத்தில் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு ரகுபதி ஐயா காண்டாகிறார். நாங்கள் மேகதாது அணையே கூடாது என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் அதுக்கு பதில் ஆட்சேபனை பார்த்து விட்டு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற அந்த உத்தரவே தவறு என்று சொல்லித்தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே அங்கே வழக்கு தாக்கல் செய்கின்றோம். அந்த வழக்கில் என்ன சொல்றோம்னா மேகதாது அணையே கட்டக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ற பொழுது டிபிஆர்ல உங்களுடைய ஆட்சேபனையை கேளுங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அது இரண்டாம் கட்டமான ஒன்று. எனவே நிச்சயமாக மேகதாது அணை கூடாது என்கின்ற எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் இன்னும் அந்த மேகதாதுக்கான அடிப்படையை ஆரம்பிக்கவில்லை. எனவே இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ், நல்லா கவனிச்சுக்கணும். இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் என்று சொல்லித்தான் அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. டிஸ்மிஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ப்ரீமெச்சூர்னு சொன்னால் இன்னும் எந்த குழந்தைய பிறக்க ஒரு பேர் வச்சுக்குவோம், ஆனா பொண்ணா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை போலத்தான். ஆனால் திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு இதெல்லாம் புரியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க லாட்டரியில் கவனம் செலுத்துறவங்க. எனவே அவங்களுக்கு அரசியல் என்பது இப்பொழுது புதிதாக அவர்கள் அடுத்து எடுத்திருக்கிற ஒரு இது. எனவே தான் ஆதவ அர்ஜுனா இது மாதிரி சொல்லியிருக்காரு. அந்நியரசு ஐயாட்ட போய் இந்த கேள்வியை தூக்கி போட்டாங்க. முதலமைச்சர் அங்கே போகக்கூடாது அப்படின்னு எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லுதாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இங்கே பாருங்க சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும் பொழுது அவங்க எல்லாத்துக்கும் சரின்ட்டாங்க. ஆனால் இப்போ போகக்கூடாதுன்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியலை. எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதானே நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு வேளை அதில் கர்நாடகாவுக்கு போகிற விஷயம் இருக்கோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி ஏதோ டவுட் இருந்தாலும் இருக்கலாம். இந்த மேகதாது அணை தொடர்பான தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது, விடுதலை சிறுத்தைகள் ஆதரித்தது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த தீர்மானத்தை ஆதரித்தது. அதுதான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு. இதில் என்ன புதிதாக இருக்குது என்று தெரியவில்லை. இதை வைத்து ஏதாவது அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது அந்த நினைப்பு அப்படிங்கிறது தவறாக தான் போகும். ஏன்னா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த பக்கம் அக்கரி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு கடும் கோபமாக இருக்குது. இங்கே பாருங்க, எங்ககிட்ட நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அந்த பக்கம் சடக்கு புடக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. அவங்க அங்கே உங்ககிட்ட குச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. என்ன பேசினாங்க நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் கூட கோர்ட்டில் சப்மிட் பண்ணி மேற்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க என்ன குதிரை பேரத்தில் ஆப்டாங்களா இல்லை வேற எதுவும் பேரத்தில் ஆப்டாங்களா, என்னென்ன கதைன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னதை எங்கள்கிட்ட சொல்லனா தானே நாங்கள் இதாக இருக்கோம். இப்போ நீங்கள் தாரிடா இல்லையா அப்படின்னு கோவப்படுதார். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளரின் சார்பிலேயும் சட்டமன்ற கட்சி தலைவரின் சார்பிலேயும் கொடுக்கப்பட்ட மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே 7ஆம் தேதி 17ஆம் தேதி
21ஆம் தேதி ஆகிய தேதிகளில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொடுக்கப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை இதுவரை எடுக்காததை கண்டித்து மீண்டும் நாங்கள் பேரவைத் தலைவர்களை இன்றைக்கு சந்தித்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் தேவையான விளக்கங்களை கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் உரிய விளக்கங்களை எங்களுக்கு தரவில்லை. எனவே கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பதில் காப்பியை எங்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எங்களுக்கு தெரிந்தால்தான் அதற்கு உரிய பதிலை நாங்கள் மீண்டும் பேரவைத் தலைவர்களிடத்திலே தெரிவிக்க முடியும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் மீண்டும் பேரவைத் தலைவர்களை சந்தித்து ஏற்கனவே கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்ட உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட பதில் மனுவினுடைய நகலை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த கடித நகல்களை தருவதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் கேட்ட விவரங்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தருவதாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் தந்த பிறகு அதன் மீது மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் உரிய முடிவினை எடுப்பார்கள். அப்படியே நிர்மல்குமார் ஐயாவுக்கு இப்போ பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எங்களை மிஞ்சி எங்களை போல அரசியலில் கற்று தேர்ந்து பெரிய அளவில் உணவு இங்கே யாருமே கிடையாது. திமுகவில் ஒரு கட்சியே கிடையாது. ஒரு ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன பின்புலம் இருக்குது, அவருக்கு ஒரு ஆளும் கிடையாது, ஃபாலோவரே கிடையாது. கனிமொழி அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வாருங்க, எங்களை பின்னாடி பார்த்துட்டு திபுன்னு வராங்க. அவங்களோட ஒன்றியம் பகுதி கிளை நிர்வாகம் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உதயநிதிக்கு வந்து இந்த அண்ணா ஆரம்பித்த கட்சியை வழி நடத்துறதுக்காக கொஞ்சமாவது தகுதி இருக்கான்னு ஒரு வாக்கர் பண்ணிட்டு இல்ல அவருக்காவது அவரும் கனிமொழி அவங்களையும் வச்சு 2 பேர்ல யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்த்தேன். அந்த வாக்கருக்கு ரிசல்ட்டே வெளியிடுவாங்க. ஒரு சுய பரிசு வந்துட்டு அவங்களுக்கு உதயநிதி கூட இருந்து எப்படி கடைசி வரைக்கும் 65 வயசு வரைக்கும் திரு ஸ்டாலின் அவங்க இளைஞர்களுக்கு தலைவராக இருக்காரு என்னன்னே தெரியாம. அது மாதிரி இவரும் வந்து ஒரு சென்சி அப்படின்னு போட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம சைடு ஒரு அட்வைஸ் சுய பதிவு பொறுத்தவரை முதல்ல உங்க தகுதி என்ன தெரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மாணவர்கள் போறதுக்குள்ள ஹைஜெக் பண்ணிருக்காங்க. ஒரு கேவலமான வேலையில கோமாளிக்காரங்க விட்டுறாங்க. இது வந்து மாணவர்கள் அவங்க ஒரு உணர்வுபூர்வமாக போராட்டம் பண்ணாங்க. அதற்கு அவர்களுக்கு கிடைத்த வெற்றி ஒன்றிய அரசு அமைச்சர் ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கோரிக்கையில் எப்பவுமே வந்து நீட்டு வேண்டாங்கிறது நம்மளோட கோரிக்கை. அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். என்னைக்காவது சூழ்நிலை ஏற்பட்டால் முதல் குரலாக தமிழகத்தை கவர்ந்தாரோ நம்முடைய முதலமைச்சர் சார்பாக இருக்கும். ஒரு வினை நடந்தால் அதுக்கு ஒரு எதிர்வினை கண்டிப்பாக வரும் இல்லையா? நிர்மல்குமார் வந்து அப்படி சொல்லிவிட்டார். சடக்குன்னு அங்கிட்டு இருந்து வராங்க, உங்களுக்கெல்லாம் இப்படி பேசின வேலைக்கு ஆப்பன்னு சொல்லிட்டு சூர்யா ஐயா வந்து சென்சஸ் இருக்குல்ல, இதை இப்போ எடுத்து பார்ப்போம். ஒருத்தர் எத்தனை கட்சிக்கு எவ்வளோ தூரம் நடந்து போனார், அவர்கிட்ட எத்தனை கரவேட்டி இருக்குது, அவர் எங்கெங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் பல்ட்டி அடித்தாருங்கிற புள்ளி விவரத்தை எடுத்து போடுவோம். மேற்கொண்டு அதுக்கப்புறம் பேசுவோங்காரு. பதில் வரல. அவருடைய தலைவர் எப்படி அநாகரிகமாக பேசுவாரோ அதே பாணியில், அதே வகையில், அதே வளர்ப்பின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் எங்கள் தலைவர்கள் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. அதே சமயம் திமுக தலைவர்கள் குறித்து தொடர்ந்து இதுபோல அவர் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், தகுதி இருக்கா அப்படின்னுட்டு எங்கள் தலைவர்கள் குறித்து கேட்டிருக்கிறார். எது தகுதி? ஒரு டெக்ஸ்டைல் கடைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சி வேட்டியெல்லாம் எண்ணிங்கன்னா அதை விட அதிகமான எண்ணிக்கையில் பல கட்சிகளினுடைய கட்சி வேட்டியை வீட்டு அலமாரில் வச்சுருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இருப்பதுக்கு பேர் தான் தகுதியா? அதாவது அவர் பரப்பின வதந்தி எத்தனை அப்படிங்கிறத சென்செக்ஸ் எடுக்கலாம். அவர் போயிட்டு வந்த கட்சி எத்தனை அப்படிங்கிறத வந்து கையால் எண்ண முடியாது, சென்செக்ஸ் எடுக்கணும். அந்த அளவிற்கு வதந்தி பரப்புவதையும் கட்சி மாறுவதையும் மட்டுமே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் தகுதியா? பாளையங்கோட்டையில் போய் நம்ம ஐயாவை போய் பார்த்துட்டு உதயநிதி ஐயா வெளியில் வந்தோடனே மைக்கை பிடிச்சி கேட்டாங்க. எல்லாம் என்னங்கய்யா அப்படி கேஷாக போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படின்னு கேட்டால், இங்கே வரங்க அவங்க ஆட்சிக்கு வந்தாச்சு, இந்த மாதிரி ஏதாவது கேஸை போட்டு உள்ள தள்ளி வச்சா தான் அவங்க ஏதாவது சத்தம் காட்டாமல் பண்ணும்பொழுது எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும்னு நினைப்பாக போல் இருக்குது. அதனால் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நலத்திட்டத்தில் இதுவும் ஒன்று ஒழுக்கு டிஎம்கே ஆளுகள் எல்லாம் தூக்கி எடுத்து உள்ள ஓடுறதுலங்கிற மாதிரி பேசுறார். அரசினுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்குறேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோஷியல் மீடியாவில் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சொல்லப்போனால் தூத்துக்குடியில் திருநெல்வேலியிலலாம் வந்து தவிர்க்க நிர்வாகிகள் மீது அவங்களுடைய கட்சிக்காரங்களே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்கிறாங்க.
அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதை பற்றிலாம் இந்த அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்காம இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கட்சிக்கு நிர்வாகிகளே இன்னைக்கு பல்வேறு புகார்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன், யார் சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் சொல்கிறேன். இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 hour ஜாபாக செஞ்சு வந்து முதுபெரும் அரசியல் தலைவர் வை கோபால்சாமி வைகோ ஐயாவிட்ட போய், ஐயா நீங்கள் சடக்குன்னு இந்த பக்கம் கூப்பிடாம வேற வந்துட்டிய வந்து நீங்கள் வாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிய அப்படி எப்படின்னு கேட்டால் ஏதாவது எதிர்வினை வரும் அப்படி இங்கே வரங்க நான் பார்த்தவன் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அடிக்கார். மனுஷன் பழைய ஆள் இல்லை, அப்படிதான் பேசுவார். இந்த விமர்சனம் பண்றது சொல்றீங்களா, 93 இருந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இதை விட 1000 மடங்கு தாக்குதல்கள் அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் எதிர்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் வசைபாடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த வசைபாடலுக்கு பதிலாக சங்குலியிலே நான் ஒரு பக்க விளக்கம் கொடுத்து அத்தனை பத்திரிகைகளுக்கும் அனுப்பியிருந்தேன். ஏடுகள் சில வெளியிட்டன. அது பற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பதில் இல்லையே. ஆகவே விமர்சனம் செய்வதை பற்றி கவலைப்படவில்லை. பதிலுக்கு பதில் என்று நாங்கள் விமர்சனம் செய்வதற்கு எங்களிடம் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. நாங்கள் பொறுமையா இருக்கிறோம். இதை பற்றி கவலைப்படல. ஐ டோன்ட் கேர் அபவுட் தி கிரிட்டிசிசம் ஆஃப் டிஎம்கே. அப்படியே வைகோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். நான் பார்லிமென்றத்தில் காலடி எடுத்து வைத்த காலத்தில் இருந்து அங்கு நான் பண்ண லாபிகள் எல்லாம் புஸ்தகமா போட்டிருக்கான் இந்த வைகோ. அந்த புஸ்தகத்தை வெளியிடுறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், நம்ம முதலமைச்சர் தம்பி உட்பட. திடீர்னு பார்த்தா எனக்கு ராத்திரி ஒரு ஞானம் வந்துச்சு. என்னன்னா, தம்பி வந்தா கூட்டம் ஜாஸ்தி ஆகும், கூட்டம் ஜாஸ்தி வந்தா நெரிச்சல் ஜாஸ்தி ஆகும், நெரிச்சல் ஜாஸ்தி ஆச்சுன்னா நான் உட்பட எல்லாரும் திணறி போவோம். அதனால தம்பி நீங்க வேண்டாம், நீங்க இங்கே இருந்து புத்தகத்தை பாருங்க அப்படின்னு அன்பு கட்டளையிட்டான் இந்த வைகோ அப்படின்னு மைக்கு முன்னாடி சீர்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது கேள்விப்பட்டதிலிருந்து கணக்கிலடங்காதவர்கள், அலைபேசியில் பேசியோர், நேரில் வந்தோர், நண்பர்கள் மூலம் தகவல் அனுப்பியோர், நாங்களும் அங்கே வர வேண்டும், எங்களுக்கு தனி அனுமதி சீட்டு கொடுப்பீர்களா என்று கேட்டபோது 1000 பேர் வருவதற்கு அந்த மண்டபத்தில் 700 பேர் தான் உள்ளே உட்காரலாம். அதிகபட்சம் ஒரு 300 பேர் வெளியிலே ஸ்கிரீன் போட்டு உட்காரலாம். பல்லாயிரக்கணக்கிலே வருவார்களானால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நிகழ்ச்சியை நடத்துவதில் ஏற்படுகிற சங்கடத்தை ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதனை நான் ஆழமாக யோசித்து நானே நம்முடைய முதல்வர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதை தவிர்த்து விடலாம் என்று கருதி அவர்களிடம் இந்த சிரமங்கள் இருக்கின்றன, பல்லாயிரக்கணக்கில் ஏன் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளமாக திரண்டு வந்து விட்டால் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய முடியாது. நான் உத்தேசித்திருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வையும் நாங்கள் நடத்த முடியாமல் போய்விடும். எனவே அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று கூறிவிட்டேன். அப்படியே இப்படி வைகோ ஐயா நரம்பு முடக்கி பேசிட்டு இருக்கும்போது மதுரையில இருந்து ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு வருது கோர்ட்ல இருந்து தீர்ப்பு. என்னன்னா, நெரிசல் வழக்கில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களா, இது பூரா ரத்து கேஸ், அப்புறம் பார்ப்போம் போங்கன்ட்டாங்க. இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா, அப்படியே வச்சிருங்க. அப்படியே அன்பில் மகேஷ் பொய்யாமுடைய ஐயா கட்சி அலுவலக ரீதியாக கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாப்பா அந்த இதுல இருந்து எந்திரிச்சு தன்னுடைய மனக்குறையை அவர்கிட்ட வெளியிடுறாங்க. ஐயா, நம்ம அரசியல் எந்த இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, சட்டசபையில் நடக்கிறதெல்லாம் சினிமாவில் காட்டுறாங்க, சினிமாவில் நடக்கிறதெல்லாம் இங்கே நடக்குது, என்ன நடக்குதுன்னு குழம்பி போயிருக்கோம் ஐயா அப்படின்னும் போது தான் ஐயா ஒரு தெளிவான விஷயத்தை சொல்றாங்க. சட்டசபையில் நடந்தது படமா ரீல்ஸா எடுத்துட்டு
என்ன மாதிரியான நாகரிகம் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கின்றதே எனக்கு புரியல. எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை ஆண்டாங்க, எப்படிப்பட்ட ஆளுமைகள் நம்ம கூட இருந்தாங்க, யார் யார் தமிழ் சாப்பிட்டு அரசியல் என்பது மாற்றத்திற்கும் மாற்றங்களுக்கும் உட்பட்டது அரசியல். திருமாவளவன் சொல்றாருல என்னன்னா, அதிமுக திமுகவுக்கு மாற்று யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சடக்குன்னு தாவேகா உள்ள வந்துச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் பிஜேபி மேல போய்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் எவ்வளவோ இது பண்ணி அவளை இறக்க முடியல, வந்துச்சுல சிஜேபி. முடிஞ்சா இது தாங்க மாற்றம், இதை ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும், நாங்களும் அப்படித்தானே இருக்கிறோம் அப்படிங்க வருத்தம் கொஞ்சம் உள்ள இருக்கு. திமுகவை அதிமுக தான் வீழ்த்தும், அதிமுகவை திமுக தான் வீழ்த்தும் என்று மரபு வழி சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையில் 2 பேரையும் இன்னொரு கட்சி வந்து வீழ்த்தும் என்று தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படித்தான் பாஜகவை காங்கிரஸால் தான் பலவீனப்படுத்த முடியும். அந்த காங்கிரஸ் பாஜகவை பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கவில்லை என்கிற இருமாப்போடு இருந்த பாஜகவினருக்கு நீ பிஜேபி என்றால் நான் சிஜேபி என்று ஒரு புதிய இயக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தயவால் உருவாகி இருக்கிறது. அவர் வேலையில்லாத இளைஞர்களையும் சமூக ஊடகவியலில் ஆர்வம் காட்டுகிற இளைஞர்களையும் இவர்கள் தருகிற தொல்லை தாங்க முடியவில்லை, இவர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று சொல்ல போய், ஆமாம் நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான், கரப்பான் பூச்சிகள் ஒன்று சேர்ந்தால் பாராளுமன்ற கட்டிடத்தையே புரட்டி போட முடியும் என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். தோழர்களே, இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, மக்கள் எல்லோரையும் விட வலிமை மிக்கவர்கள். அவர்கள் எந்த வடிவத்திலும் அவதாரம் எடுக்க வல்லமை பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மூலமாகத்தான் வந்து தண்டனை வழங்குவார்கள் என்று இல்லை, சிஜேபி மூலமாகவும் பிஜேபிக்கு தண்டனை வழங்க முடியும் என்பதை மக்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்றார். முதல்ல இந்த தேசிய தேர்வு முகமையை கூட்டியாந்து கலகடன்னு கலைச்சு தூரம் போட்டுருங்கப்பா, எக்ஸாமே நின்று போகுறா, அது இதுக்குத்தானே இப்படி பிரச்சனை ஆகி போகுது. எதெல்லாம் எதிர்ப்பான விஷயங்களோ, மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களோ, மக்களை வதைக்கிற விஷயங்களோ எல்லாத்தையும் கலைச்சு போட்டுருணுங்க. ஆகவே மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்கிற அதே வேளையில் நாம் வைக்கிற அடுத்த கோரிக்கை, கல்வி தொடர்பான அதிகாரத்தை மாநில பட்டியலில் இணைக்க வேண்டும். ஒரு இடைக்கால ஏற்பாடாக மாநில அரசு நீட் விலக்கு சட்டத்தை மீண்டும் சட்டமன்றத்தில் மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்ற வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைப்பது. தேசிய அளவில் பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு கோருவது போல் எந்த மாநிலத்திலும் மாநில அரசு நீட் விலக்கு கோரவில்லை. கேரளாவிலோ, கர்நாடகாவிலோ, ஆந்திராவிலோ, தெலுங்கானாவிலோ, மகாராஷ்டிராவிலோ எந்த மாநிலத்திலும் நீட் தேர்வு கூடாது என்று தமிழ்நாடு அரசை போல நீட் விலக்கு சட்டம் கொண்டு வரவில்லை. இந்த விழிப்புணர்வு பிற மாநிலங்களிலும் வர வேண்டும். அப்படியே அன்புமணி ஐயாவுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அந்த யோசனை என்னன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு பரீட்சை வச்சே ஆகணும்னு ஏதாவது இருந்ததுன்னா சடக்குன்னு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த உயர் மருத்துவமனை எய்ம்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதுல சேர்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு எக்ஸாம் வச்சுக்கோங்கன்னு முடிக்குள்ள வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க எக்ஸாமை டோட்டலா கேன்சல் பண்ணுங்க, அதான் நல்லது அப்படின்னு என்னமோ யோசனையில சொல்லிட்டார். என்ன யோசனைங்கிறத அப்புறம் பார்ப்போம். பட் அது கான்செப்ட் நீட், அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா நீட்டு ரத்து பண்ணணும், அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்களே நடத்திங்கன்னு சொல்லணும். நீட் எதுக்கு வச்சுக்கணும்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 22 எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த எய்ம்ஸுக்கு வேணால் நீங்கள் நீட் வச்சுக்கோங்க, மற்றபடி நீங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போங்க.
ஈச் ஸ்டேட் ஹேஸ் இஸ் ஓன் அட்மிஷன் பாலிசி, ஈச் ஸ்டேட் ஹேஸ் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ 20 வருஷத்துக்கு முன்பு தான் சில மாநிலங்களில் மெடிக்கல் காலேஜ் இல்லை. இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லையும் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் இருக்குது. எதுக்கு நீங்க நீட்டை வச்சுக்கிட்டு திருப்பி உங்களுக்கு நடத்த முடியாத ஒரு தேர்வு? அதான் சொல்ல, கோச்சிங் சென்டர் நீ தடை பண்ணுங்களேன். அந்த ஹை பவர் கமிட்டி கோச்சிங் சென்டர் தடை பண்ணட்டும், என்ன நடக்கும் பார்க்கலாம். ஆனா அதை நீட்டே தடை பண்ணணும். நாட்டில் இப்படி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா இங்கே பாருங்க, நான் ஏன் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு இருக்கேன், அதனால நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஆதவர்ஜன் ஐயா விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லையா சர்ன்னு போனார். துப்பாக்கி சுடுதல், என்னையா துப்பாக்கி சுடுறேன்னு சொல்லிட்டு துவைக்க வைக்க சொல்லிட்டு துப்பாக்கி கொடுக்க மாட்டேங்க, குடியா துப்பாக்கி எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு சுட்டார். அது குறியா போய் பட்டுச்சாங்கிறதா இங்கே கேள்வி. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய போராட்டம் பொதுமக்கள் நடத்துறாங்க. என்னன்னா, உங்களுக்கு மெட்ரோ கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன இருந்தா, நாங்களாம் எப்ப சொங்கி போறது, எதுக்கு நீங்க இப்படி கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ஊர்ல மெட்ரோ போறதுக்கு தகுதி இல்லாத ஊரா, பதில் சொல்லுங்க அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேள்வியா கேட்காங்க. யாரெல்லாம் பதில் சொல்லணுமோ அவங்கள சேர்ந்து சொல்லுங்க. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி மறுத்த மத்திய அரசை கண்டிக்கிறோம். அனுமதி கூட கண்டிக்கிறோம். எங்கள் வரி வளர்ச்சிக்கா அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு நாள்ல ஏதாவது ஒன்று செஞ்சு மக்களை சரக்கு நிறுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சிருப்பாக இருக்கு. பேக்கரம் இருக்கலாம். அவர் நினைவிடத்துல எல்லாரும் போய் பார்த்து முடிச்சோன்னே உள்ள அப்துல் கலாம் கை கொடுக்காரியான்னு யாரோ சொன்னாங்க. துப்புடுன்னு போய் பார்த்தா அவர் மாதிரியே அச்சலா ஒரு ஐயா இருக்கார். அவர் தான் கை கொடுக்காரு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அச்சலா இருந்தானே இது போலியா இருந்தானே எடுப்போம் போட்டா அப்படின்னு போட்டா எடுத்து எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. ஆமா, அப்படியே உசாருக்குள்ள போறோம். வண்டிகள் ஓட்டுகிற பொழுது கவனங்கள் எப்படி இருக்கணும்? தூங்காம வண்டி ஓட்டணும். பிரேக் ஒழுங்கா பிடிக்குதா, ஸ்டேரிங் ஒழுங்கா சுத்துதா, ஆக்சல் கரெக்டா இருக்கா, அது குறிப்பா லாரிகளுக்கு இதெல்லாம் செக் பண்ணணும். அப்படியே மேம்பாலத்தில் போற வண்டி சடக்குன்னு அங்கிருந்து கீழே தலை உப்புற கீழே விழுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் விழுந்துருக்கு இங்க. அதனால லாரி ஓட்டுறவங்க, லாரி வச்சிருக்கிறவங்க 3 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்க இந்த டேரிங்கு பிரேக்கு இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஆமாம், ஒரு மனுஷனுக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ தான் அவன் மாற்று வழியை சிந்திப்பான். பல பேர் நல்ல வழியில் சிந்திப்பாங்க, சில பேர் குறுக்கு வழியில் சிந்திப்பாங்க. அந்த குறுக்கு வழி சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும், பல நேரங்களில் ஆபத்தாக முடியுங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். மகாராஷ்டிராவில் 2 அம்மாமார்கள் குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காங்க. வறுமையா இல்லை என்ன விஷயம்னு நமக்கு அது தெளிவாக புரியலை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இருக்கிற பொருள் எல்லாம் உடம்புல எடுத்து வச்சுக்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ தான் சிசிடிவி எங்கே பார்த்தாலும் மண்டமண்டையாக இருக்குல்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வறுமையோ இல்லை எதுவோ உங்களை பிடிச்சி ஆட்டினாலும் நேர்மையை மட்டும் தவற விடாதீங்க, அவ்வளோதான். அப்படியே நம்ம மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டு இங்கே வாங்க. அதாவது ஓட்டு போடுகிற வயசு 18 இருந்தால் போதும். ஆனால் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு 25 வயசு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதை இந்த ஜென்சி எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றுறோம்ல, இதை 21 மாற்றினா என்ன அப்படின்னு தெலுங்கானா ஏரியாவிலேருந்து சவி வருது. இது மாற்றினா நல்லா இருக்குமா நல்லா இல்லையா
அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். 25க்கு மேலேயே முடியலை, 21 அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பதில் வேற மாதிரி இருக்கு. 25 வயதிலிருந்து 21 வயதாக குறைப்பதை நான் ஆதரிக்கவில்லை. அவருக்கு எந்த புரிதலும் இருக்காது. 25 வயசுனா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், நிறைய ஒரு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும், பொறுமையாக செயல்படுவாங்க. 21 வயசுனா கூட ஒரு 4 வருஷம் அனுபவப்பட்டு 25 வயசுல எலெக்ஷன் நின்றா ஜனங்களை ஒரு புரிதலை புரிஞ்சுக்கின்னு நிற்கலாம். 18 வயசு நிரம்பியவங்க ஓட்டு போறதுக்கு உரிமை இருக்கும் போது 21 வயது நிரம்பிய ஒரு குடிமகன் கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கணும். அப்படி 18 வயது ஆனவர்களே தனக்கான கொள்கை கோட்பாடு, தனக்கான தலைவன் யார் என்று முடிவு செய்து வாக்களிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 21 வயசு என்பது இன்னும் அவர்களுக்கான மெச்சூரிட்டியான வயசு. ஆகவே 21 வயசு அவங்களுக்கு தேர்தல் நின்று அவர்கள் தாங்களே தலைவராகலாம். 25 வயசு தான் எலெக்ஷனுக்கு ஒரு நிற்கிற தகுதியான வயசு. அதிகமான தவறுகளுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பாகும். 25 வயசு வயசு பெரிய மதிப்பெண்ணலாம். இப்போ இருக்க பசங்க 21 வயசுல யார் ஒரு நாட்டு குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. 25 வயசு தான் சரியான. சமுதாயத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் கொஞ்சம் தெரியணும்னா குறிப்பாக 25 வயதிற்கு குறையாமல் இருந்தால்தான் அவங்க அரசியல் ஈடுபட்டால் நல்லது. அதான் நம்ம மக்களுக்காகவும் பொது சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு சமூக ஆர்வம் வரும். இப்போ 21 வயசாக குறைக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்போ அப்போ தான் நிறைய இளைஞர்கள் இந்த தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வர முடியும். ஏன்னா இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நிறைய பொருளாதாரம், இந்த அரசியல் விழிப்புணர்வு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அப்போ இருந்ததுக்கு இப்போ கேட்டிங்கன்னா நல்ல மாற்றமே இருக்குது. அதனால் 21 வயசில் வரலாம். 21ங்கிறப்ப நம்மளுக்கு அளவு கம்மியாக இருக்காது. அதனால் மக்களுக்கு சேவை செய்யணும். ஒரு 25, 26 அந்த சம்திங்கில் போனால் தான் கொஞ்சம் நம்மளுக்கும் பொலிட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். அந்த கட்சி மூலிமா போகிறப்போ நம்மளுக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு இது இருக்குது. எப்படியோ நம்ம வாழ்க்கை தடப்படான்னு அப்படியே ஓடுது. ஆமாம், மழை பெய்ய மாட்டேங்க, திடீர்னு கொடையை பிடிச்சிட்டு எல்லாம் போயிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கை ஓடத்தானே செய்யணும். நம்ம வாழ்க்கையில் அங்கங்கே இருக்கிற சில நகைச்சுவைகள், அப்புறமேட்டு மற்ற இத்தியாதி விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம். அவ்வளோதான் நம்ம தர்பாருடைய நோக்கமே. சந்தோஷமாக இருந்தீங்களா? அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்டதை எடுத்து போடுறோம். பார்த்து சந்தோஷப்படுங்க. சந்திக்கலாம் அடுத்த தர்பாரில். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.